ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு வாட்டி தக்காளி முட்டை தொக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். அதுவும் சப்பாத்திக்கு வேறு லெவல் தாங்க சொல்வேன். தேவையான எண்ணிக்கையில் முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் தூக்கலாக ஒரு தாளிப்பை கொடுத்துட்டு ஒரு 3 வெங்காயத்தை தின்னாக ஸ்லைஸ் பண்ணி நல்லா பொன்முருவலாக வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்ததாக ஒரு 4 தக்காளி பழம், ஒரு 10 பல் பூண்டை விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கிடணும். வதங்கினதுக்கு அப்புறமா ஒரே 1 டீஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாடை போக வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்க விழுதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வதங்கி எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா குழம்பு மிளகாத்தூள், கறி மசாலா பொடி, உப்பு, மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துருங்க. இதை வதக்கி எடுத்துகிட்டு நல்லா சுடு தண்ணி 2 டம்ளர் விட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 to 7 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். கொதித்து அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய முட்டைகளை அதோட சேர்த்துக்கிட்டு ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் நல்லா கொதிக்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக கை நிறைய மல்லியில் எடுத்து மலைச்சாரல் மாதிரி தூவி இறக்குனீங்கன்னா அட்டகாசமான தக்காளி முட்டை தொக்கு ரெடிங்க. ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.